தமிழ்நாட்டில் இன்று ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. 5 நாட்கள் ஒரு சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அதிகாலை முதல் கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்த மழை நீரால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாத்தனூர் அணையில் வினாடிக்கு 10,000 கனஅடி நீர் வெளியேற்றம். திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் 6ஆம் கட்ட வெள்ள எச்சரிக்கை. சென்னை மற்றும் புறநகர்களில் விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழை. அதிகாலையில் கொட்டிய மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த தண்ணீர். தொடர் மழையால் செம்பரம்பாக்கம் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது. நீர்மட்டம் 22 அடியை நெருங்குவதால் நீர்வரத்து தொடர்ந்து கண்காணிப்பு. கனமழையால் சென்னையில் 15 விமானங்களின் சேவையில் தாமதம். வானில் வட்டமடிக்கும் விமானங்கள் ஓடுபாதையை சரியாக கவனித்து தரையிறங்க அனுமதி. சென்னை, கடலூர், புதுக்கோட்டை, அரியலூர், தஞ்சாவூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 21 மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை. கனமழை காரணமாக நெல்லையில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மட்டும் விடுமுறை அறிவிப்பு. தூத்துக்குடி மற்றும் மரக்காணத்தில் கனமழையால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. ஆயிரக்கணக்கான விசைப்படகுகள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தம். கனமழை முன்னெச்சரிக்கையால் புதுச்சேரி, காரைக்காலில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. தேசிய பேரிடர் மீட்பு குழு புதுச்சேரி விரைந்தது. வைக்கம் போராட்டத்தின் 100வது ஆண்டு நிறைவு விழா கோலாகலம். வைக்கத்தில் புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சமூக மாற்றங்களுக்கு விதை தூவியது வைக்கம் போராட்டம் என முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாடு, கேரள மாநிலங்கள் இணைந்து கொண்டாடுவது சமூக நீதி பயணத்தின் முத்தான தருணம் என்று பெருமிதம். ஆளுநர் பதவி வாங்கி தருவதாக விஞ்ஞானியிடம் 5 கோடி ரூபாய் பெற்று மோசடி. அரசியல் தலைவர்களுடன் நம்ப வைத்து ஏமாற்றிய நாசிக் மோசடி மன்னன் கைது. நடிகர் ரஜினிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நடிகர் கமல்ஹாசன் உள்ளிட்டோரும் வாழ்த்து மழை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.